பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த கழக நிர்வாகிகள். முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் கழக பொதுச் செயலாளருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். திமுக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினர். 1000 உறவுகள் வந்தாலும் தாய் அன்புக்கு ஈடாகாது என அன்னையர் தினத்தை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. அம்மா என்றை சொல்ல உச்சரிக்கும் போது இதய தெய்வம் அம்மாதான் நினைவு நமக்கெல்லாம் வருகிறது என நிகழ்ச்சி. ஜாஃபர் சாதிக் கட்டளைப்படியே போதைப் பொருட்களை கடத்தினோம். அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் ஜாஃபர் சாதிக் கூட்டாளிகள் ஒப்புதல் வாக்குமூலம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் மரணத்தில் தொடரும் மர்மம். 7 நாட்களாகியும் துப்பு கிடைக்காமல் போலீசார் திணறல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் 450 சவரன் நகைகள், 5 லட்சம் ரொக்கம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் காவல் ஆய்வாளர் வீட்டிலேயே நகைக்கும் பணத்திற்கும் உத்தரவாதம் இல்லை என மக்கள் விமர்சனம். அலங்காநல்லூர் அருகே பெண் காவல் ஆய்வாளர் வீட்டில் நகை பணம் கொள்ளை போன வழக்கில் முரண்பாடு. காலையில் 250 சவரன் நகை கொள்ளை என கூறப்பட்ட நிலையில் மாலையில் 450 சவரன் கொள்ளை என அறிவித்த காவல்துறை. விடியா திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போதை ஆசாமிகளின் அட்டூழியம். ஆம்பூர் பைபாஸ் சாலையில் மது அருந்தியதை தட்டி கேட்ட போலீசாரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதையில் அறிவாளை காட்டி ரவுடி ரகளை. சாப்பிட்டதற்கு பணம் கேட்ட ஹோட்டல் உரிமையாளருக்கு கொலை மிரட்டல். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் திடீரென பெய்த கோடை மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் நிம்மதி. மதுரையில் 1 மணி நேர மழைக்கே சாலையில் இடுப்பளவிற்கு தேங்கிய மழைநீர். கருடர் பாலத்தில் மழைநீரில் சிக்கிய மாற்றுத்திறனாளி இன்னிசை குழுவினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்பு. நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் கர்ப்பிணி பெண்கள், நோயாளிகள் கடும் அவதி. தேனி, மதுரை மாவட்டங்களில் பெய்து வரும் திடீர் மழையால் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தேனி மாவட்டத்தில் பெய்த மழையால் மஞ்சளாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. அணையின் நீர்மட்டம் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழை எதிரொலி. வறண்டு கிடந்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1500 கனஅடியாக அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
ராமநாதபுரம் மாவட்டம் அரசத்தூரில் குடிநீர் பிரச்சனையால் வெகுண்டெழுந்த மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. யாருமே எந்த இதுமே கண்டுக்கல, எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எங்களுக்கு இதுவரை தண்ணி வரல. 3 மாசமா கொடுத்தோம். ஆமா, எல்லா வாட்டர் போர்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு அரசு பேருந்தை மறித்து மக்கள் போராட்டம். குடிநீர் வழங்காத விடியா திமுக அரசை கண்டித்து கோஷம். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் முறையாக குடிநீர் மற்றும் மின்சாரம் வழங்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல். மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதால் 3 நாட்கள் மின்சாரமின்றி தவிப்பதாக கூறி போராட்டம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தலைவிரித்தாடும் குடிநீர் பஞ்சம். 2 மாதங்கள் குடிநீர் வழங்காததால் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். சென்னை தியாகராய நகரில் 1 மாதமாக தண்ணீர் கிடைக்காமல் திண்டாடும் மக்கள். நவம்பர் மாதம் வரை குடிநீருக்கு பஞ்சமில்லை என கூறிவிட்டு மக்களை குடிநீருக்காக அல்லாட வைக்கும் விடியா அரசு. பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து கண் கலங்கிய பிரேமலதா விஜயகாந்த். பத்மபூஷன் விருதை தமிழர்களுக்கு சமர்ப்பிப்பதாக பேட்டி. கேப்டனுடைய விருது எங்கள் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைவருக்குமே இந்த விருது உரித்தாகும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மேல கேப்டன் மேல் அன்பு வைத்த அனைத்து தமிழர்களுக்கும், உலக தமிழர்களுக்கும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் மறுமதிப்பீடு செய்வது முதல் முறையாக அறிமுகம். மதிப்பெண்களில் திருப்தி அடையாத மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெற்று மறுமதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். மிகவும் பின்தங்கிய மாவட்டமான அரியலூர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதலிடத்தை பிடித்தது. 79.11% மட்டுமே தேர்ச்சி பெற்று பாதாளத்திற்கு தலைநகர் சென்னை சென்றதால் பெற்றோர் அதிர்ச்சி. கோடை விடுமுறையில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று தலைமைச் செயலாளர் உத்தரவு. SSLCயில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒருங்கிணைந்த கல்வி திட்ட இயக்குநர் உத்தரவால் அதிகாரிகள், ஆசிரியர்கள் குழப்பம். தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி வெளியாகிறது +1 தேர்வு முடிவுகள். +2 வகுப்பில் சேர ஆர்வத்துடன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்திருக்கும் மாணவர்கள். வந்தவாசி அருகே ஒரே நேரத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய தாய் மகன் தேர்ச்சி. தாய் 274 மதிப்பெண்களும் மகன் 300 மதிப்பெண்களும் பெற்ற சுவாரஸ்யம். பெருமா படித்தோம். சனி ஞாயிறில் கிளாஸ்க்கு வருவோம். படிச்சுட்டு நேரடி தேர்வு எழுதி ரெண்டு பேருமே 10th படிக்கிறோம். 2 பேருமே தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டோம். என் பையன் 300 மார்க் வாங்கியிருக்கான். நான் 274 மார்க் வாங்கியிருக்கேன். நாகை அருகே CPCL நிறுவனத்தை கண்டித்து 11வது நாளாக விவசாயிகள் போராட்டம். வருவாய்த்துறையினர் பதித்த எல்லைக்கல்லை பிடுங்கி எறிந்து போராடிய விவசாயிகளை கைது செய்த விடியா அரசின் காவல்துறை. தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்களுக்கு திடீர் தட்டுப்பாடு.
தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 5 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்காததால் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். இந்த இளங்காட்டு ராஜாகிரி கள்ளபர்த்த சீமையில எங்களுக்கு அரிசி கிடையவில்லை. ஏன்னா எம்எல்ஏ பொறுத்த உள்ள எங்களுக்கு அரிசி இல்லாம நாங்க தடுமாறி போராடும் வருகிறோம். அரிசி வாங்க ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க போகிறோம். ரேஷன் கடை பெருசா திறந்து கிடக்கு. ஏன்னு கேட்டா எங்களுக்கு இன்னும் வரவில்லை என்று அவங்க சொல்றாங்க. நாங்க வந்து தினைக்கும் வந்து நாங்க போறோங்க. தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் பாமாயில் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. விடியா ஆட்சியில் பாமாயிலுக்கு கூட படாத பாடுபடுத்துவதாக இல்லத்தரசிகள் வேதனை. சென்னை வியாசர்பாடியில் போதை ஊசி செலுத்தி இளைஞர் உயிரிழந்த சம்பவம். போதை மாத்திரைகளை விற்ற சிறுவன் உட்பட 3 பேர் கைது. கோவையில் 692 கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட 3000 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல். கடைகளுக்கு சப்ளை ஆகும் வரை வேடிக்கை பார்க்கும் விடியா அரசு கடைகளில் சோதனை நடத்தி கடைக்காரர்களுக்கு அபராதம் விதிக்கும் வினோதம். ஆன்லைனில் போதை மாத்திரைகளை விற்பதாக கூறி பணம் பறித்த 2 கைது. விதவிதமான போதை மாத்திரைகள் இருப்பதாக கூறி மோசடியில் ஈடுபட்டது அம்பலம். ஈரோட்டில் 12 கிலோ கஞ்சாவை விற்க முயன்ற 3 பேர் கைது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சர்வசாதாரணமாக உள்ளது என மக்கள் குற்றச்சாட்டு. வீட்டில் போதைப் பொருள் பதுக்கிய வழக்கில் சென்னை யானைக்கவுனி காவல் நிலைய அமைச்சு பணியாளர் கைது. விடியா மாடல் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினரே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அவலம். தூத்துக்குடியில் வழக்கறிஞர் அலுவலக ஊழியர் கத்தியால் குத்தி கொலை. மது அருந்தும் போது நண்பர்களுடன் ஏற்பட்ட மோதலில் கொலையா என விசாரணை. சவுக்கு சங்கர் மீதான நடவடிக்கையை தொடர்ந்து டெல்லியில் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் கைது. பத்திரிகையாளர் கருத்து சுதந்திரத்தை தமிழக காவல்துறை நெரிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் கட்டுக்கட்டாக 4 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கிய விவகாரம். பாஜக பிரமுகர் கோவர்தனின் கார் ஓட்டுநர் விக்னேஷை மீண்டும் விசாரிக்க சிபிசிஐடி திட்டம். தேனி மாவட்டத்தில் ஈயம் பித்தளைக்கு பேரிச்சம்பழம் வாங்கும் அரசு பேருந்தால் பயணிகள் அவதி. அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் நனைந்தபடி பயணம் செய்த பரிதாபம். குன்னூர் மரப்பாலம் கொண்டை ஊசி வளைவில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து. ஓட்டை உடைசல் பேருந்தால் மலைப்பாதையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அருகே டயர் வெடித்ததில் தலைக்குப்புற கவிழ்ந்த கார். விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு, குழந்தை உட்பட 5 பேர் படுகாயம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளால் உயிர் பலி ஏற்படும் அபாயம். பலமுறை புகார் அளித்தும் மின் வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்காததால் கம்பை நட்டு முட்டு கொடுத்த பொதுமக்கள். தமிழ்நாட்டில் வெறி நாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே 102 வயது மூதாட்டியின் மூக்கை வெறிநாய் கடித்ததால் மக்கள் அச்சம். திருவாரூரில் அரசியல் கட்சி பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் மாவட்ட பாஜக தலைவர் பாஸ்கரன் கைது. பாஜகவை விமர்சித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் தாக்குதல் நடத்தியதாக தகவல். விடியா அரசின் அலட்சியத்தால் விருதுநகர் மாவட்டத்தில் தொடரும் பட்டாசு ஆலை வெடி விபத்துகள். நாரணாபுரம் புதூரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 அறைகள் தரைமட்டம்.
தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை 70% வரை உயர்த்த பத்திரப்பதிவுத்துறை முடிவெடுத்துள்ளதாக தகவல். விடியா திமுக அரசின் நடவடிக்கையால் பத்திரப்பதிவு கட்டணங்கள் தாறுமாறாக உயர வாய்ப்பு. போதிய பயணியர் இல்லாததால் கிளாம்பாக்கம் சிறுசேரி மெட்ரோ விரிவாக்க திட்டம் கைவிடப்படுவதாக அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மறுபரிசீலனை செய்திட சிறுசேரி பகுதி மக்கள் வேண்டுகோள். திருமால்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் இறங்கிக் கொண்டிருந்த போது மின்சார ரயிலை இயக்கியதால் 3 பேர் கீழே விழுந்து காயம். ஆத்திரமடைந்த பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை மதுரவாயலில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் டீ கடையில் தீ விபத்து. டீ குடிக்க வந்தவர்கள் அலறியடித்து ஓட்டம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்தது. அட்சய திருதியை நாளான நேற்று ஒரே நாளில் 3 முறை தங்கம் விலை உயர்ந்த நிலையில் இன்று விலை குறைந்தது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் ஸ்ரீ ராமானுஜரின் 1007வது அவதார உற்சவம். கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் மினி வேன் மீது லாரி மோதி விபத்து. பெட்டி பெட்டியாக சாலையில் சிதறிய 7 கோடி ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்து விசாரணை. போலந்தில் நடைபெற்று வரும் ரேபிட் ஃபயர் செஸ் தொடரில் கால்சனை வீழ்த்தினார் பிரக்ஞானந்தா. 10 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ள பிரக்ஞானந்தா பரிசை வெல்வாரா என எதிர்பார்ப்பு.